புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். செவ்வாயின் அதிபதியாம் செங்கதிர் வேலவனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் 16 செல்வங்களையும் அள்ளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர், ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், பிருகநந்தி நாடி ஜோதிடர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிடர், பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள். வாங்க அவரை வரவேற்போம். வணக்கம் மேடம். நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நற்பவி யோகி ராம் சூரத்குமார். நன்றி. சொல்லுங்கம்மா மேடம். அதாவது கடல்ல வழி தெரியாம தத்தளிக்கிற ஒரு கப்பலுக்கு வழிகாட்டுற கலங்கரை விளக்க மாதிரி வாழ்க்கையில நாங்க எப்படிதான் சிறப்பா வருவோம் அப்படின்னு தத்தளிக்கிறவங்களுக்கு கலங்கரை விளக்கமா உங்களுடைய சரவணாதேவி இருப்பியல் 369 அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் டொமைன் மூலமா செய்யப்படுற ஸ்ரீ அழகர் வாஸ்து மூலமா நிறைய பேருடைய வாழ்க்கையிலையும் அதாவது சொல்லப்போனா விஸ்வரூப வெற்றியே கிடைக்குது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அதோடு இல்லாம நீங்க வார வாரம் எங்களுடைய நேயர்களுக்காக 1% 2% இல்லை 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கீங்க மேடம். அதுக்கு உங்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக். அதோட இல்லை மேடம், அந்த 20% அவங்க யூஸ் பண்றாங்களா? அது யூஸ் பண்ணி அவங்க இப்ப நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அது வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட் இதெல்லாம் வெறும் வாஸ்துவை பாக்குறாங்க, ஆனா அது யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரல. அது பண்றாங்களா மேடம்? எப்படி இருக்கு? அதோட இல்லாம நீங்க இந்த வாரம் போயிட்டு நீங்க வாஸ்து எடுத்தீங்க இல்லையா, அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிச்சயமா பண்ணிக்கலாங்கம்மா. அதாவது இப்போ இருக்க இந்த மாதத்தில் நம்ம கொடுத்த ஆஃபரை அழகாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா 10 வருடங்களாக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நிறைய சின்ன சின்ன விஷயங்களை அவங்க வீட்டில் ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பண்ணினாலுமே கூட வாஸ்து நம்மளால் பார்க்க முடியலையே, இருப்பியலை நம்ம வீட்டில் நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுருக்க எல்லாருக்கும் சூப்பராக நம்ம ஒரு ஆஃபர் கொடுத்தோம். எல்லாருமே அருமையாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் பார்த்த ஒரு வீடு ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே தான் அந்த வீட்டோட அளவு. ரொம்ப டிஸ்டன்ஸு நாகப்பட்டினம் ஆக்சுவலாக அந்த வீடு இருக்கிற இடம். அந்த இடத்துக்கு நேரடியாக நான் போய் வாஸ்து பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா இத்தனை வருடங்களாக நான் ஒவ்வொரு வாரமும் நம்ம புதுயுகம் சேனலில் சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸை கூட அவங்க ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி எல்லாமே எழுதி வச்சுருக்காங்க. அவ்வளோ நோட் புக்ஸ் கொண்டாந்து என் முன்னாடி வச்சாங்க. இத்தனை விஷயங்களையும் நான் ஃபாலோ பண்ணாமா, அதனால எங்கள் வாழ்க்கையில் நிறைய நான் மாற்றங்களை பார்த்தேன். அதனால தான் இப்போ நீங்கள் இந்த கொடுத்துருக்குற ஆஃபரில் நான் என் வீட்டை இருப்பியல் படி பக்காவாக சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு தான் உங்களை கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையுமே அந்த வீட்டுக்குள்ளே நிறைய தவறுகள் 16 திசைகளில் கிட்டத்தட்ட 12 பாகம் பாதிக்கப்பட்டிருந்தது. அது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டு இதெல்லாம் எப்படிலாம் கரெக்ஷன் பண்ணுன்னு ஃப்யூச்சரில் இதெல்லாம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த அவங்க தூங்கக்கூடிய இடத்த ஆக்டிவேட்டாக நல்ல ஒரு எனர்ஜியோடு இருக்கிற ஆக்டிவேஷனோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல இடத்த வடக்கை உச்சப்படுத்தி ஒரு இடத்த செலக்ட் பண்ணி இந்த இடத்துல தூங்குங்க. இன்னும் நிறைய மாற்றங்கள் நீங்கள் அவங்க நல்ல பெரிய அளவில் அவங்களோட வாழ்க்கையை கற்பனை பண்ணி வச்சுருக்காங்க. நிச்சயமாக அதெல்லாம் ஒரு நாள் நிறைவேறும். அதற்குண்டான மிகப்பெரிய ஒரு பாதை தான் இந்த இருப்பியல் அப்படிங்கிற சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சின்ன சின்ன விஷயங்களையும் நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. நம்பர்ஸ் எழுதுகிறாங்க. அவ்வளோ ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் நான் சொல்லக்கூடிய வழிபாடுகள் இது மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது இருப்பியல் படி வீட்டை செக் பண்ணி சரி பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு கூட அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக கிடச்சிருக்கு. நான் இந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நான் நிறைய நாள் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேம்மா. அதில் தான் நீங்கள் கொடுத்த இந்த ஆஃபரை நான் பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. வாஸ்து பார்த்து கொடுத்துருக்கேன். ரொம்ப எக்ஸலண்ட்டாக அவங்க உடனடியாக செய்ய ஆரம்பித்தாங்க. அதுதான் இதில் நிறைய பேர் வாஸ்து பார்ப்பாங்க,
பிறகு வந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வீடு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அதை அப்படியே மறந்துடுவாங்க, அப்படியே விட்டுருவாங்க. ஏன்னா அங்கேயும் நல்ல பலன் கிடச்சிது, நம்ம இப்படியே விட்டுறலான்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல வந்து வுட்டில் தான் நம்ம கரெக்ட் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகள் ஆகும்போது அந்த வுட்டு உடையறதுக்கோ அதில் ஒரு கேப் வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்கும்போது இந்த வாஸ்து தவறுகள் திரும்பி அங்கே வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இருப்பியல் அப்படிங்கிற சப்ஜெக்டில் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் பர்மனண்ட்டாக கரெக்ஷன் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. இம்மீடியட் சொல்யூஷனுக்கு ஒரு பிரச்சனையிலேருந்து டக்குன்னு நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டும் ப்ளஸ் வந்து வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்களும் பக்கத்து வீட்டோட வாஸ்துவும் வீட்டை சுற்றி உள்ள மரம் செடி கொடிகளும் எப்படி இருக்குது, அங்கே என்ன இருக்கலாம் என்ன இருக்கக்கூடாது அப்படிங்கிற தெளிவான மனநிலையோட அழகாக வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணும்போது நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது அந்த இடத்துல கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் அந்த விதத்தில் இப்போ நம்ம கொடுத்த இந்த மாதத்தில் கொடுத்த இந்த 20% ஆஃபரை நிறைய மக்கள் நம்மளோட நேயர்கள் பயன்படுத்திட்டாங்க. எல்லாருக்குமே இயற்கை பிரபஞ்சம் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும். நற்பவி நன்றி. இந்த வாரமும் இன்றைக்கும் மாலை 5 மணிக்குள்ளே புக் பண்ணுற எல்லாருக்குமே இந்த ஆஃபர் தொடரும். நாளைக்கு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த ஆஃபர் கிடைக்காது. நற்பவி நன்றி. கண்டிப்பா மேடம். அதாவது 10 வருடங்களா பார்த்துக்கிட்டே இருக்கோம், எங்களுக்கும் இது கிடைக்காதான்னு ஏங்குறவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாவே அமையும் சொல்லலாம் மேடம். அதோட இல்லாம மேடம், இப்போ ஒரு நேயர்கிட்ட பேசிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம். இந்த மகனுக்கு தாங்க கல்யாணம் முடிய மாட்டேங்குது. ஓகே, கண்டிப்பா நீங்க மேடம் கிட்ட பேசுங்கம்மா. வணக்கம்மா, நற்பவி. எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க வந்து விருதுநகர் மாவட்டம் நம்சாபுரம் வந்து பேசுறோம். சரிங்கம்மா. வீடு சொந்த வீடுங்களா வாடகை வீடா? சொந்த வீடு தான்மா. சரிங்கம்மா. மகன் வந்து எத்தாவது மகன்? மூத்த மகனா? மூணாவது மகன். மகனுக்கு முன்னாடி குழந்தைங்கள் என்ன, பெண்ணா ஆனா? 2 பையங்க, அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்கு. சரிங்கம்மா. வீட்டோட வடமேற்கு சார்ந்த மேற்கு பகுதி பாதிப்புல இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வாரிசுகளுக்கும் ஒரு இடம் அப்படிங்கிறது இருப்பியல்ல சொல்லுவோம். அந்த விதத்துல மேற்கு பக்கம் உங்க வீட்டுல பின்னாடி பக்கம் பள்ளமா இருக்குங்களா மேடா இருக்குங்களா? சரியாதாங்க, ஒண்ணு போலதான் தரதமா இருக்குங்க. 1 இன்ச்சாவது பள்ளமா இருக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்கம்மா. வடமேற்கு சார்ந்த மேற்கு பக்கத்துல வடமேற்கு சார்ந்த மேற்கு அப்படிங்கிறது பாதிப்புல இருக்கும். அதை கவனிச்சு சரி பண்ணினீங்க அப்படின்னா இருப்பியல் படி வீட்டுக்கு வெளியில கரெக்ஷன் பண்ணினாலே அங்க வந்து மகனுக்கு திருமணம் அப்படிங்கிறது விரைவில் நடக்க வாய்ப்பு இருக்கு. வாஸ்து சரி பண்ணுங்க. அதற்கு முன்னாடி 2 பன்னீர் மரங்கள் ஏற்கனவே பல முறை நான் சொல்லி நிறைய இடங்கள்ல திருமணம் நடந்திருக்கு. பன்னீர் மரம் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. இந்த பன்னீர் இலை அப்படிங்கிறது திருச்செந்தூர்ல நமக்கு விபூதி கொடுக்கக்கூடிய இலை அந்த மாதிரி பெருசாக இருக்கும். அந்த செடி வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் தெற்கு பகுதியில் வைங்க. பிறகு வாஸ்துவையும் கரெக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும். உடனடி நல்ல ஒரு வரன்கு அமைந்து திருமணம் அமைய வாழ்த்துக்கள். நற்பவி. அழைத்ததற்கு நன்றிமா நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ மேடம். வணக்கம்மா நற்பவி, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. சரிங்க மேம். வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க மேடம். நல்லா இருக்கிறீங்களா? மிக சிறப்பா அமோகமா இருக்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேங்கம்மா. சொல்லுங்கம்மா. அம்மா, இப்ப வந்து காம்பவுண்டுக்குள்ள வேப்ப மரம் இருக்குதுங்கம்மா. அதுதான் வாஸ்து பிரச்சனைங்களா என்னன்னு தெரியல. ஸ்கூலுக்கு வந்து பொண்ணுங்க போறதுக்கு கொஞ்சம் இது பண்றாங்க, தூக்கம் ரொம்ப தூங்கிட்டு இருக்கிறாங்க. என்னதுன்னு தெரிய மாட்டேங்குதுமா. வாஸ்து பிரச்சனை என்னன்னு தெரியலைங்கம்மா. வாஸ்து பிரச்சனை தான். வாஸ்து ப்ரோக்ராம், இந்த வாஸ்து ப்ரோக்ராம் உங்க கண்ணில் படுது அப்படின்னாவே உங்க வீட்டில் வாஸ்து பாதிப்பு ஏதோ ஒரு விதத்தில் உங்க வாழ்க்கையை தடை பண்ணிட்டு இருக்குங்கிற புரிதலை தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டி கொடுக்குது. ஆஃபரும் கொடுத்துருக்கேன், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நேரடியாக வந்து வாஸ்து கரெக்ஷன் பண்ணிடலாம். அந்த வேப்ப மரம் எந்த இடத்துல இருக்குது, வேணுமா வேணாமா அப்படிங்கிறதையும், அதை எப்படி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் செய்துட்டு எடுத்துக்கலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. வேப்ப மரத்தெல்லாம் தெரியாமல் வெட்டிடக்கூடாது, கவனமாக இருக்கணும். வாஸ்து பார்த்து சரி பண்ணுறது தான் உங்களுக்கு நல்ல தீர்வாக இருக்குங்கம்மா. நற்பவி நன்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கு போடுங்க, நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சப்ரஸ் ஆக அமைதியாக இருக்கும். அப்போ வாஸ்து பார்த்து நிரந்தர தீர்வு அப்படிங்கிறதையும் எடுத்துக்கோங்கம்மா. நற்பவி நன்றி. திருவே தாயே ஆண்டாலே, ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே, அருளும் அழகே ஆண்டாலே, நின் மலரடி சரணம் சரணம் அம்மா. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நற்பவி. மேடம், அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். நற்பவிமா, எங்க இருந்துமா பேசுறீங்க?
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சான்றோர் குப்பம். நல்லதுமா, நீங்க மேடம் கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாமா. வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. அம்மா, நாங்க வீடு பழைய வீட்டுல இருந்தோம். அடுத்து பக்கத்துலயே நம்ம வீட்டு இடத்துல வாசல் இருந்துச்சு, எல்லாம் எடுத்துட்டு வீடு கட்டிட்டோம். சரி. பையனுக்கு 3வது பையன் 35 வயசு நடக்குது. இன்னும் திருமணம் நடக்கல. சரிங்கம்மா. வீட்டுக்குள்ள இப்ப 21 அடியில வீடு 33 இருக்கட்டுங்கம்மா. இந்த அடி கணக்குக்கும் இருப்பியலுக்கும் சம்பந்தம் இல்லைங்கம்மா. வீட்டோட வடமேற்கு சார்ந்த மேற்கு பாதிப்புல இருக்கும், அதே மாதிரி தென்கிழக்கு சார்ந்த கிழக்கும் வந்து அந்த இடத்துல பாதிப்புல இருக்கும். அதனால தான் வந்து இந்த திருமண தடைங்கிறது குறிப்பா 3வது மகனுக்கு அப்படிங்கிறது இருக்கு. அதாவது ஒவ்வொரு குழந்தைக்கும், அது ஆணோ பெண்ணோ முதல் மருமகனோ மருமகளோ எல்லாருக்குமே ஒரு 22 டிகிரி வீட்டை சுற்றி வேலை பார்க்குது. அது எவ்வளோ சின்ன வீடாக இருந்தாலும் சரி, பெரிய வீடாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த விதத்தில் பார்க்கும்போது உங்கள் வீட்டில் இந்த 22 மொத்தமாக 45 டிகிரி பாதிச்சிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதனால அதை வந்து செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக திருமணம் நடக்கும். நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சங்கு ஒன்று வாங்கிக்கோங்க. சின்னதாக சங்கு வாங்கி, அது வலம்புரியோ இடம்புரியோ அது கணக்கு கிடையாது. அந்த சங்கில் நெய் போட்டு பஞ்சு திரியும் தாமரை தண்டு திரியும் போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிக்கிட்டு வாங்க. ஏன்னா ஆணுக்கு வந்து கல்யாணம் ஆகணும் அப்படின்னா சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகணும். அப்போ ஆணுக்கு வந்து கணவனுக்கு மனைவி அப்படிங்கிறவங்க சுக்கிரன், மனைவிக்கு கணவன் அப்படிங்கிறவங்க செவ்வாய். அப்போ அந்த விதத்தில் நம்ம பையனுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த வழிபாடு, சங்கு வழிபாடு, சங்கு அப்படிங்கிறது பெருமாளோட அம்சமாக இருந்தாலும் மகாலட்சுமியும் நம்ம அந்த இடத்துல எடுத்துக்கணும். மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரணும், வர்ற மகாலட்சுமி நம்ம வீட்டில் தங்கணும், நம்ம வீடு சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்னா இந்த சங்கு தீபம் அப்படிங்கிறது பெருமளவில் உதவி பண்ணும். இது வந்து வீட்டோட எனர்ஜி. ஏதோ ஒரு தடை ஜாதகத்தின் அடிப்படையில் கலத்திர தோஷமோ அல்லது வேறு ஏதாவது செவ்வாய் தோஷமோ ஏதோ ஒரு விஷயம் வந்து அங்கே பாதிப்பில் இருக்கும், அல்லது பித்ரு தோஷமோ ஜாதகத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி தடைகள் ஏதோ நமக்கு 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க இருக்காங்கன்னா ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் குடும்பத்தில் தலைமுறையில் 2 திருமணங்கள் யாருக்காவது உண்டாங்கம்மா? அவங்க தாத்தாவுக்கு இருந்திருக்குது மேடம். அதாங்கம்மா. இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் எடுக்கலாம். 2 திருமணங்கள், பிள்ளைங்க வந்து திருமணம் ஆகாமே நின்று போயிடுறது, திருமணம் ஆகாமல் ஆணோ பண்ணா இறந்து போயிடுறது, அல்லது ஒரு வந்து மாற்றுத்திறனாளிகளாக குழந்தைங்க பிறக்கிறது, இதெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது சாரிம்மா அந்த மாதிரி எடுத்து பார்க்கும் பொழுது அங்கே வந்து பித்ரு தோஷம் அப்படிங்கிறது நிறையவே வேலை பார்க்குது. அந்த இடத்துல வந்து எந்த விஷயத்தை தொட்டாலுமே தடைகள், தாமதங்கள், ஒரு குழப்பம், தீராத நோய்கள், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை கொடுத்துருது. இதற்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் உண்டு. இந்த வாஸ்து ஏன் அமையுது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கும் பொழுது நம்மளோட பித்ருக்கள் வகையில் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வீடு வாஸ்துப்படி தவறாக தான் அமையும். அமைந்த வாஸ்துவின் அடிப்படையில் நமக்கு நிறைய பாதிப்புகளை கொடுத்துட்டே இருக்கும். அப்போ நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது அந்த இடத்துல வாஸ்து சரி பண்ணணும். அது போலவே ஜாதகத்தில் உள்ள இந்த பித்ரு தோஷத்துக்கு, பெண் சாபம், இந்த மாதிரி நாகதோஷம், இதுக்கெல்லாம் வந்து தீர்வு எடுத்துக்கிறதும் நல்ல சிறப்பான ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். நன்றி நற்பவிமா. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நல்லது நடக்கும். தம்பிக்கு திருமணம் ஆயிரும். நன்றி. அழைத்ததற்கு நன்றிமா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம்மா. நற்பவி. எங்கேருந்துமா பேசுறீங்க? இங்க சின்ன சேலத்துல இருந்து பேசுறோம்மா. நல்லதுமா, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம் நற்பவி, சொல்லுங்க. நற்பவிமா சொல்லுங்க. நற்பவி சொல்லுங்க. அம்மா, எங்க தம்பிக்காக கேட்கணுமா? சொல்லுங்க. தம்பி வீடுமா, முன்னால பழைய வீடெல்லாம் இடிச்சிட்டு முன்னால இடம் போட்டுட்டு பின்னால வந்து கீழே ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டினாங்கம்மா. 2 வீடு. அதுக்கு பிறகு மேல மாடியில் 2 வீட்டையும் சேர்த்து ஒரே வீடா கட்டிட்டாங்கம்மா. கட்டிட்டு இப்ப கட்டின பிற்பாடு நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியாதுமா. 2 பேத்துக்கும் மாத்தி மாத்தி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு 2 ஆபரேஷன் இடுப்புல பண்ணாங்க. சரிங்கம்மா. தம்பிக்கும் கால் ஆபரேஷன் பண்ணாங்க. சரிங்கம்மா. அதாவது இந்த மாதிரி விஷயம் உள்ள ஒரு வீட்டை இந்த வாரம் கூட பார்த்தங்கம்மா. இது வந்து வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு 3 பகுதிகளும் பாதிக்கப்பட்ட வீட்டில் தான் இந்த மாதிரி அடுத்தடுத்த ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது, உயிரிழப்பை கொடுக்கக்கூடியதோ அல்லது கை கால்களில் அடிபடுறதோ தலையில் அடிபடுறதோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த வீடுகள் கொடுத்துருது. இது வந்து முழுக்க வீட்டோட வாஸ்து பாதிப்பு தான். ஏன்னா ஒரு வீடு வந்து தவறான வாஸ்துல இருக்கும்போது அதுக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ, எப்பெல்லாம் இறை தேடுதோ, அப்பெல்லாம் ஒரு விஷயத்தை
ஒரு சண்டை சச்சரவுகளோ ஒரு வழக்குகளோ அல்லது இந்த மாதிரி அடிபடுறதோ அல்லது ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ ரொம்ப தீராத ஒரு நோய்கள் வந்து அதுக்காக அலைஞ்சிட்டு இருக்கதோ அல்லது ஹார்ட் அட்டாக் வர்றதோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல வந்து வாஸ்துவை வந்து இப்போ நீங்களே வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்கள் வீட்டோட வாஸ்து கூட கம்பேர் பண்ணி பார்க்கறதுனால நீங்கள் வந்து நம்ம வீட்டில் வாஸ்து பாதிப்பு தான் அப்படிங்கிறத நிரந்தரமாக உணர்ந்துட்டீங்க. அப்போ இதற்கு தீர்வு அப்படிங்கிறது வாஸ்து பார்த்து அந்த இடத்துல வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறது தான் சிறப்புங்கம்மா. தொடர்ந்து அந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதற்கு தீர்வு அப்படின்னா உடனடி தீர்வு அப்படின்னா அந்த வீட்டில் என்ன பாதிப்புகள் இருந்தாலும் அதை இடிக்காமல் உடைக்காமல் வீட்டுக்குள்ள வீடுங்கிற கான்செப்டில் அந்த குடும்ப உறுப்பினர்கள் தூங்கும் பொழுது அந்த இடத்தோட ஆற்றல், அந்த இடத்தோட எனர்ஜி, அந்த இடத்தோட பூமியோட சக்தி அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றத்தையும் இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து 90 நாட்களுக்குள்ள ஒரு நல்ல நிரந்தர தீர்வையும் கொடுத்துருக்கு. இது ஒவ்வொரு நாளும் என்னோட அனுபவத்தில் நான் பார்த்துட்ருக்கேங்கம்மா. இருப்பியல் வந்து நான் எப்போ வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சனோ அன்றைய தினத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு வெற்றி தான். என்னோடய கிளைண்ட்ஸ் வந்து விஸ்வரூப வெற்றியாளர்களாக மாறிக்கிட்டே இருக்காங்க. சொல்லக்கூடிய விஷயங்களை கூடுதலாக நம்பர்ஸு, சுவிட்ச் வேர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய சொல்கிறதுனால ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப எளிமையான ரிசல்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல கிடச்சிடுது. இருந்தாலுமே கூட நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் ஒரு தட்டில் மருதாணி இலைகளை போட்டு அதற்கு மேலே 2 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ண சொல்லுங்கள். அந்த வீட்டில் நெய் தீபம் எங்கெல்லாம் எரியுதோ அங்கெல்லாம் பாசிட்டிவ் வைப்ரேஷன், நல்ல தரமான நெய்யாக இருக்கணும். அந்த எனர்ஜி வந்து வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் பொழுது வீட்டை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதுக்குண்டான பணவரவு, அந்த இடத்த சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாமே வரும். அப்போ அந்த வீடு வாஸ்துப்படி மாறிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வாங்க. நிச்சயமாக அவங்க அந்த புது வீட்டில் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பை சரவணாதேவி இருப்பியல் 369 100% உத்தரவாதத்துடன் செய்து கொடுக்கும். நற்பவி. நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கிய குறிப்பு என்னன்னா, மேடம் அவர்களுடைய ஸ்ரீ அழகர் வாஸ்து வழங்குற அந்த 20% தள்ளுபடியோடு கூடிய வாஸ்து சொல்யூஷன், அதாவது கடைக்கோடி மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தொடங்கப்பட்ட இந்த டிஸ்கவுண்ட் வந்து இன்று மாலை 5 மணி வரைக்கும் தான் உள்ளது. சீக்கிரமாக அதை உபயோகப்படுத்தி மகிழ்ச்சியோடு இருங்கள். ஓகேங்களா? மேடம் ஒரு நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். எங்கேருந்துமா பேசுறீங்க? நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையிலிருந்து பேசுகிறோம்மா. நல்லதுமா. நற்பவி, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. ஓகேம்மா. வணக்கம்மா. நற்பவி, சொல்லுங்க. அம்மா, இப்போ என் தம்பிக்கு வந்து ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிருச்சுமா. சரி. அவர் டைவர்ஸ் ஆகி போயிட்டாங்க. சரி. 40 வயசு ஆயிடுச்சு. நாங்கள் அதுல இருந்து வரம் பாக்குறோம், ஒன்னும் அமையல. அம்மா 36 நாளாச்சு அம்மா இறந்து போயிட்டாங்க. வீட்டுல யாரும் இல்ல, தம்பி தான் இருக்கேன். சரி. அவனுக்கு கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கு. அதுக்கு ஏதாவது வீட்டில் வந்து தென்மேற்கு பிரச்சனை இருக்குங்கம்மா. ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து உங்கள் கம்யூனிட்டியில் உங்கள் ஜாதியிலேயே வரன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்படி எங்கள் ஜாதியிலையும் பார்க்குறோம்மா. ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா நடக்காதுங்கம்மா. காஸ்ட்னோபார் கொடுத்து ஜாதி தடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஈகோவை விட்டு இறங்கினாதான் திருமணமாகும். இது நிறைய இடங்கள்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பாருங்கள் வாஸ்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு அப்புறமா அவன் விடாப்பிடியாக பிடிவாதத்தோடு அந்த ஈகோவோட நம்ம ஜாதியிலே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது காலம்தான் தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ வந்து இது வாஸ்து ஜோதிடம் எல்லாமே 100% உண்மை. இருந்தாலும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். இந்த இடத்துல உங்களோட ஈகோவை உடைக்கணும். சொந்த ஜாதியில் பண்ணி நிற்கலை, கல்யாணம் நடந்து யாரும் தங்கலை. அப்போ இதில் என்னமா இருக்குது? எல்லா ஜாதி மத தடையில் நம்ம வந்து விட்டால் தான் நம்ம இந்த பூமியிலே வாழ முடியும். அப்போ அந்த மாதிரி கொஞ்சம் மனசில் கொஞ்சம் இந்த ஈகோவை விட்டுட்டு எல்லா விஷயத்துலையுமே எல்லாருமே சொல்கிறேன், ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம உடைச்சோம்னாவே வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு வெற்றி பெறலாம். இது ஒரு விஷயம் சைக்காலஜியில். ப்ளஸ் வந்து இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கம்மா. தென்மேற்கு பிரச்சனை இருக்கும். கூடவே நீங்கள் வந்து வீட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பன்னீர் மரம் அப்படிங்கிறது வாங்கி வீட்டுக்கு பின்னாடி தெற்கு பக்கத்தில் நீங்கள் வைங்க. அல்லது தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் வீட்டுக்கு முன்னாடி கூட வைங்க, தவறு கிடையாது. அது போலவே வீட்டில் வந்து ஊறுகாய் அப்படிங்கிறது இருந்து நீங்கள் சாப்பிட்றீங்களோ இல்லையோ ஒரு பாட்டில் இருக்கணும். ஏன்னா இது எல்லாமே சுக்கிரனோட அம்சங்களை வீட்டில் வந்து ஒரு திருமண தடை இருக்கோ, பண வரவில் பிரச்சனை இருக்கோ, இல்லை அந்த இடத்துல வந்து மகிழ்ச்சி இல்லாமல் இருக்குங்க, இது எல்லாமே சுக்கிரனோட அம்சம். இது எல்லாமே
மகாலட்சுமியோட தன்மை, மகாலட்சுமியோட அந்த எனர்ஜி. அப்போ இதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது, நமக்கு ஒரு நோய் வந்துட்டால் நம்ம ஒரு மாத்திரை சாப்பிட்ற மாதிரி நம்ம வீட்டில் அந்த எனர்ஜி கம்மியாக இருக்கும்போது அந்த எனர்ஜியை கூட்டுறதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். அதில் குறிப்பாக நெல்லிக்காய் ஊறுகாய் அப்படிங்கிறது சாப்பிட்லாம். நீங்கள் இல்லை எங்களுக்கு நாங்கள் வந்து சாப்பிட மாட்டோம், எங்களுக்கு பிடிக்காது, அல்லது நாங்கள் எங்களுக்கு உப்பு சத்து அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு பாட்டில் வாங்கி உங்கள் டைனிங் டேபிளில் வைங்க. இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அது போலவே நாளைக்கு 1ஆம் தேதி அன்னைக்கு நம்மளோட நேயர்கள், என்னோட அன்பான புதியுகம் நேயர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா, நாளைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சுட்டு வீட்டில் நெய் தீபம் ஏற்றிட்டு கல்லுப்பு, பச்சரிசி, மஞ்சள், சர்க்கரை, பால், இது 5 பொருட்களையும் நாளைக்கு வாங்கிட்டு வாங்க. ஏன்னா நாளைக்கு அதாவது நாளைக்கு புது வருட கணக்கு போடுற நாள், ஏப்ரல் 1 அப்படிங்கிறது. அதனால் நீங்கள் உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு மாதத்தில் ஒரு 10,000 ரூபா தான் வருமானம் வருதுன்னா கூட இந்த மாதம் என்ன வருமானம், இந்த மாதம் என்ன செலவாகுது அப்படிங்கிறத நாளையிலேருந்து ஒவ்வொரு நாளும் கணக்கு எழுத ஆரம்பிங்க. எங்கெல்லாம் சரியான கணக்கு இருக்கோ அங்கெல்லாம் பணம் சேரும் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட ரூல் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அது போலவே நான் சொல்லக்கூடிய இந்த 5 பொருட்களையும் நாளைக்கு வாங்குங்க, நல்ல மகிழ்ச்சியோடு இருங்க. இந்த கான்செப்ட் உங்களுக்கும் சேர்த்து தாங்கம்மா. அது போலவே பன்னீர் மரம் வாங்கி வீட்டில் வைங்க. தென்மேற்க வாஸ்துப்படி சரி பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. நான் எல்லாமே ஒன்று போல் நம்ம செய்யும்பொழுது அந்த இடத்துல வெற்றி அப்படிங்கிறது அழகாக நம்ம கையில் கிடைக்கும். பிரபஞ்சம் நமக்கு வழிவிடுங்கம்மா. நற்பவி. நன்றி. அழைத்ததற்கு நன்றிம்மா. மேடம், அதாவது நீங்கள் சொல்லும் போது சொல்லியிருக்கீங்க, அதாவது என்னென்னா சுக்கிரனுடைய அம்சத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போதே நீங்கள் அந்த எனர்ஜியும் நீங்கள் கண்டுபிடிச்சி அதை பண்ணிடுவீங்களா? நிச்சயமா. ஒவ்வொரு வீடு நம்மகிட்ட பேசுங்கம்மா. அந்த வீட்டில் அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கிளைண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் வாங்குறவங்க யாருமே எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு எதுவுமே சொல்லக்கூடாது. நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு மட்டும் வாங்கிக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கு சுற்றுப்புற வாஸ்து, வீட்டுக்குள்ளே எல்லாம் நான் பார்த்துட்டு எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. நான் உங்கள் வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத நான் எழுதியே கொடுக்குறேன், ரிட்டனில் கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் இருக்கா இல்லையா, 100% இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அது மாதிரி வாஸ்து நம்மக்கிட்ட அந்த வீட்டோட அமைப்பு அப்படிங்கிறது ஒரு வாஸ்து நிபுணரோட உள்ளுணர்வு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கோ, நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவாக நம்ம கிளைண்ட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட நல்ல நோக்கத்தோடு போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வீடு நம்மக்கிட்ட பேசும். அப்போ அந்த மாதிரி என்னோடய கிளைண்ட்ஸுக்கு நிறைய விஷயங்களை இதுதான் இருக்குது, இதுதான் உங்கள் பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருமே கூட சொல்லலாம். அதற்கு தீர்வு இடிக்காமல் உடைக்காமல் சிம்பிளாக அழகாக அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியில் வரணும் அப்படின்னா ஒரே தீர்வு சரவணாதேவி இருப்பியல் 369. இது விஸ்வரூப வெற்றியாளர்களை உருவாக்கக்கூடிய என்னோட டொமைனில் அற்புதமாக இந்த பிரபஞ்சம் வேலை பார்த்துட்ருக்கு. கூடுதலாக நம்பர்ஸு, சுவிட்ச் வேர்ட்ஸு, மலர் மருந்துகள், இந்த ராகம் கேளுங்க, இந்த டியூன் காலர் ஐடியில் வைங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குறேன். அந்த 100% நம்பிக்கையோட, படிப்பறிவு கம்மியாக இருந்தால் கூட என்னோட ப்ரோக்ராமை பார்க்குறவங்க நீங்கள் எவ்வளோ தன்னம்பிக்கையாக பேசுகிறீங்கம்மா, அதை நாங்கள் ஃபாலோ பண்ணியே நாங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொண்டு வந்துட்ருக்கோம் நேரில் போகும்போது சொல்கிறாங்க. நிச்சயமாக எல்லோருமே தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நல்ல ஒரு வீரத்தோடு நம்ம எல்லாருமே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான். நம்ம வேலுநாச்சியார் பிறந்த புண்ணிய பூமியில் பிறந்த பெண்கள் நம்ம எல்லாருமே வாழ பிறந்தவர்கள் அல்ல, ஆழ பிறந்தவர்கள்ங்கிறது எல்லா நம்மளோட நேயர்களும் ஃபாலோ பண்ணணும். நல்லா இருக்கணும். நற்பவி. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். கண்டிப்பா மேடம், உங்களை பார்த்தாலே எங்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட் ஆகுதுன்னு கண்டிப்பா சொல்லலாம். இன்னைக்கு கால் பண்ணவங்க எல்லாருமே பார்த்தா திருமணத்தை குறித்து தான் கேட்டு, திருமணத்துக்கு அதுவுமே குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட தம்பி வீடு இப்படியே தான் கேட்டாங்க பாருங்க. அதுவும் அந்த எனர்ஜி, இது எல்லாமே எனர்ஜி சார்ந்த விஷயம். ஒரு எனர்ஜி கனெக்ட் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த திருமணத்தை பற்றி கேட்பாங்க, எல்லாருமே ஒரு நாள் கடனை பற்றி கேட்பாங்க. அது அந்த நாளோட டைமு, அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிற நேரம், நம்மளோட மனநிலை எல்லாத்துக்குமே இந்த பிரபஞ்சம் அழகாக விடை கொடுக்கும். நிச்சயமாக திருமணத்துக்காக இன்றைக்கி யாரெல்லாம் கால் பண்ணாங்களோ, இல்லை திருமணத்துக்காக யாரெல்லாம் கால் பண்ணி கால் கிடைக்காம போச்சோ எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நற்பவி. நன்றி. எல்லாருமே சங்கு தீபம் ஏற்றலாம், எல்லாருமே கைக்கு மருதாணி வச்சுக்கோங்க, நல்ல செல்வ செழிப்பு கிடைக்கும். அது போலவே தலைக்கு கூட மருதாணி பயன்படுத்துங்க. ஏன்னா இது எல்லாமே மருதாணி அப்படிங்கிறது நல்ல மகாலட்சுமியின் அம்சமாக போற்றப்படக்கூடிய ஒரு தாவரம். அப்போ அந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம ஒவ்வொன்றா ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ஃபாலோ பண்ணும்போது
நல்ல மாற்றங்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். நற்பவி ஒவ்வொரு இடங்களுக்கும் நேரடியாக எவ்வளோ டிஸ்டன்ஸில் உங்கள் வீடு எவ்வளோ சின்ன வீடாக இருந்தால் கூட அந்த இடத்துக்கு நானே நேரடியாக வந்து உங்களுக்கு இருப்பியல் படி வீட்டை கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன். இன்று மாலை 5 மணிக்குள்ளே புக் பண்ணுறவங்களுக்கு என்னோடய ஃபீஸில் 20% ஆஃபர். நற்பவி. நன்றி. யோகி ராம் சூரத்குமார். அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நற்பவி நற்பவி நற்பவி. யோகி ராம் சூரத்குமார். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நன்றி. நன்றி மேடம். நற்பவி. நற்பவி. இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.